ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நான் ரஜியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன். நம்ம எப்பவும் ஒரே மாதிரி தோசை சாப்பிடாம இன்றைக்கி வித்தியாசமாக நம்ம பாசிப்பயிறு வச்சு ஒரு தோசை செய்ய போகிறேன். நான் எப்படி செய்யறேன்னு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் நான் பாசிப்பயிறு இந்த மாதிரி டம்ளரில் 1 டம்ளர் பாசிப்பயிரும், அரிசி இட்லி அரிசி ஒரு அரை டம்ளர் ஊற வச்சுருக்குங்க. நம்ம பச்சரிசி கூட போட்டு ஊற வச்சுக்கலாம். இதை நைட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இதுக்கு காரத்துக்கு ஒரு 5-6 மிளகா இதிலே போட்டு அதையும் நல்லா ஊற வச்சுருக்கேன். இதில் போட்டோம்னா நமக்கு சீக்கிரம் நல்லா ஊறிடும். நம்ம இந்த தண்ணி பூரா நம்ம வடிச்சிடலாங்க. இதில் இருக்கிற தண்ணி பூரா வடிச்சிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அது நல்லா பெரிய பூண்டாக ஒரு 3 பூண்டு, இஞ்சி ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு ஒரு தண்டு, அதையும் இதில் போட்டுக்கலாம். பட்டை ஒரு 3 பட்டை, கிராம்பு ஒரு 3 கிராம்பு, சோம்பு 1 டீஸ்பூனுங்க. இதுக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம நைட்டு அந்த பாசி பயிரோடு ஊற வச்சா மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து பயிறு இதில் போட்டு 2 இதாக அரைச்சிக்கலாம். ஒரே இதில் அரைக்க முடியாது. இதெல்லாம் நம்ம போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாமுங்க தோசை பதத்துக்கு. பாருங்க, நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா தோசை பதத்துக்கு அரைச்சி தண்ணி கலந்துக்கலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா கல் காஞ்சிருச்சு. நம்ம இதில் தோசை ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது நல்லா சேவக்க வேகட்டும். ஒரு சைடு வந்துடுச்சுங்க. அதனால் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், தோசை வந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். அதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றிக்கலாம். ரெண்டாவது தோசையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இது நல்லா சாப்பிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது பாசிப்பயிரில். இது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். வாரத்தில் ஒரு முறையாவது இதை நம்ம செய்யணும். நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.